வாழ்க்கையில நம்ம மறக்கக்கூடாத சில நபர்கள். 1 நம்ம ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது, நமக்கு உறுதுணையா இருந்தவங்க. 2 நம்ம ஒரு கஷ்டத்துல இருக்கக்கூடிய அதே தருணத்துல உதவி செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, கடைசி வரையும் செய்யாமலே போனவங்க. 3 நம்ம கஷ்டத்துல இருக்கிறோம் அப்படின்றது தெரிஞ்ச உடனே சொல்லாம கொள்ளாம தொலைஞ்சு போனவங்க. 4 நமக்கு அந்த கஷ்டம் வரத்துக்கு காரணமா இருந்தவங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் புடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. நீங்களும் உங்களோட வாழ்க்கையில இந்த மாதிரியான நபர்கள கடந்து வந்திருக்கிறீங்களா? அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. கெட்ட மனிதர்களுக்கான சில அறிகுறிகள். 1 அடுத்தவங்களோட துன்பத்த பார்த்து சந்தோஷம் அடைவாங்க. எல்லா விஷயங்களையும் தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. தேவையில்லாத வதந்திகளையும், சண்டைகளையும் விரும்புவாங்க. பிரச்சனைகள புதுசு புதுசா உருவாக்கி வேடிக்கை பார்ப்பாங்க. சின்ன சின்ன பொய்கள கூட தொடர்ந்து சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு ரொம்ப சுலபமா குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்திருவாங்க. தான் தப்பு செஞ்சுட்டு தன்னையே பாதிக்கப்பட்டவங்க மாரி காட்டிக்குவாங்க. நம்ம கூட நல்லா பேசி பழகுவாங்க. ஆனா, நம்மளோட கஷ்டத்துல உதவாம சுயநலமா இருப்பாங்க. சமயம் பார்த்து நம்ம கழுத்த அறுப்பாங்க. வாழ்க்கையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 2 முக்கியமான விஷயங்கள். 1 நம்மளோட மனசு ரொம்ப குழப்பத்துல இருக்கும்போது எந்த ஒரு முடிவையும் எடுத்துறக்கூடாது. ஏன்னா, குழப்பத்துல எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே தவறா தான் போய் முடியும். அதனால அந்த தருணத்துல நம்ம கொஞ்சம் அமைதியாவே இருப்போம். 2 அதுவே நம்மளோட மனசு கஷ்டத்துல இருக்குது அப்படின்னும்போது, அமைதி வேண்டாம், தனிமை வேண்டாம், கொஞ்சம் தைரியமாவே இருப்போம். விட்டு குடுத்து போறது, அனுசரிச்சு நடக்கிறது, இறங்கி போறது இதெல்லாம் தப்பே இல்லங்க. ஆனா, அத உணர்ந்தவங்க கிட்ட மட்டும் தான் நம்ம காட்டணும். அத உணராதவங்க கிட்ட காட்டுனோம் அப்படின்னா, வலியும் வேதனையும் தான் நமக்கு மிஞ்சும். அதனால அலட்சியப்படுத்துறவங்க கிட்ட போய் திரும்ப திரும்ப உங்களோட அன்ப தேடாதீங்க. அவமானத்த தவிர வேற எதுவும் உங்களுக்கு கிடைச்சிராது. ஏன்னா, தேடி தேடி திணிக்கக்கூடிய அன்பு திகட்ட தானே செய்யும். அதனால அன்பாவே இருந்தாலும், மருந்தளவு இருந்தா தான் அதுக்கு மதிப்பே இருக்கும்.